சுதந்திர இந்தியாவில் இருந்து இன்று வரை தமிழ்நாட்டின் அரசியல் பல மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. மதராசப்பட்டினம் தமிழ்நாடாக மாறிய பிறகு தொடங்கிய சட்டமன்ற தேர்தல்கள் பல தலைவர்களை உருவாக்கி பல கட்சிகளை எழச் செய்திருக்கிறது. முதலில் காங்கிரஸ் ஆட்சி. அதற்கு சவால் விடுத்து எழுந்தது அறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்றக் கழகம். 1957 முதல் முறையாக தேர்தலை சந்தித்த திமுக 14% வாக்குகளுடன் தனது பயணத்தை தொடங்கியது. அந்த பாதையில் வந்த மிகப்பெரிய மாற்றம் எம்ஜிஆர். திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கி 1977 நடந்த முதல் தேர்தலிலேயே 30.40% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடித்தார். அதன் பிறகு தமிழக அரசியல் இன்னும் பல புதிய கட்சிகளை பார்த்தது. டாக்டர் ராமதாஸ் தொடங்கிய பாமக 5.80, வைகோபால்சாமியின் மதிமுக 5.80, மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் 9.30. சினிமா உலகில் இருந்து வந்த விஜயகாந்த் 2006 தேமுதிக மூலம் 8.40% வாக்குகளை பெற்றார். அதேபோல் சீமான் தொடங்கிய நாம் தமிழர் கட்சி 2016 1.10% வாக்குகளுடன் தொடங்கி இன்று 8% வரை வளர்ந்திருக்கிறது. நடிகர் கமலஹாசன் தொடங்கிய மக்கள் நீதி மையம் 2021 2.60% வாக்குகளை பெற்றது. இப்போது மற்றொரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கிறார், விஜய். தமிழக வெற்றிக் கழகம் மூலம் 2026 தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கும் விஜய், அவரின் முதல் தேர்தல் வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும்? திமுக ஆரம்பித்த 14% வரலாற்றை அவர் தாண்டுவாரா அல்லது புதிய சாதனை உருவாகுமா? தமிழக அரசியல் இன்னும் ஒரு திருப்பத்தை எதிர்நோக்குகிறது.